ஜப்பான்ல நீங்க சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, இல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது கடைக்கு போனாலும் சரி, மோஸ்ட்லி செல்ஃப் பில்லிங் தான் வச்சிருப்பாங்க. நாங்க ரீசென்ட்டா யூனிக்ளோக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இங்க பில்லிங் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல ஷோ பண்றேன். நாங்க ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தோம். எடுத்த எதையுமே ஷாப்பிங் கார்ட்ல ப்ராப்பரா அடுக்கிலாம் வைக்கல. சும்மா ரேண்டமா தான் அப்படியே போட்டு எடுத்துட்டு போனோம். இன்கேஸ் நம்ம டாக்ஸ் ஃப்ரீல பில்லிங் பண்றோம்னா மட்டும் தான் அங்க பில்லிங் கவுண்டர்ல ஹெல்ப் தேவைப்படும். இல்லன்னா நமக்கு நார்மலா செல்ஃபாவே செக் அவுட் பண்ணிக்கலாம். இங்க நெறைய சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க பில் பண்றதுக்கு. அங்க போய் ஸ்டார்ட் குடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் நம்ம மாத்திக்கலாம். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்கும் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இங்க வந்துட்டு நம்மகிட்ட ஆப் இருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்குது. நாங்க நோ குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டோம். பக்கத்துல உள்ள ஸ்பேஸ்ல உங்களோட ஷாப்பிங் கார்ட்ட வைங்கன்னு சொல்லிட்டு இமேஜ் ஷோ ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஷாப்பிங் கார்ட்ட வச்சுட்டா மட்டுமே போதும். உள்ள எத்தன ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன ரேட் எல்லாமே இங்கே அதுவாவே டிடக்ட் பண்ணிட்டு, டோட்டல் ஐட்டம்ஸ், டோட்டல் அமௌண்ட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அது கரெக்ட்டான்னு நம்ம ஒன்ஸ் கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிடலாம். பேக் வேணுமா வேணாமான்னு கேட்கும். பேக் வேணும்னு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கான அமௌண்ட்டையும் பில்லிங்ல இன்க்ளூட் பண்ணிக்கும். அண்ட் நம்ம கார்ட்ல பே பண்றோம் அப்படின்னா, ஃபோன்ல சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. இந்த மாரி ஒரு டச்லயே நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். நம்ம பேக்குக்கு பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சைட்ல பேக்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அங்கருந்து ஒரு பேக்கையுமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எல்லா ஷாப்ஸ்லயுமே இந்த மாரி பேக் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஏரியாவும் குடுத்துருப்பாங்க. அங்க வச்சு நம்ம கம்ஃபர்டபுளா பேக் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம்.